Hi viewers, welcome to Teenah's World. நம்ம இன்னைக்கு Ayam Masak Lemak Cili எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தறலாம். ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி 2 inches அளவு எடுத்துர்க்கேன். 10 பூண்டு, 20 ஊசி மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம blend பண்ணி வெச்சுக்க போறோம். அடுத்து ஒரு பெரிய தக்காளி நான் சின்னதா வெட்டி வெச்சிருக்கேன். என்னுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். நான் ஒரு முழு கோழியை எடுத்து வெட்டி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பொருட்கள் எல்லாத்தையும் பிளேண்டரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி blend பண்ணி வச்சுட்டேன். அந்த பேஸ்ட் இப்படி தான் இருக்கும். ஒரு கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்பைசஸை தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டை, 4 லவங்கப்பூ, 4 ஏலக்காய், 5 கிராம்பு. இப்போ நம்ம blend பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறணும். கொஞ்சமாக கறிவேப்பிலையை சேர்த்து கிளறி விட்டுறலாம். அடுத்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து மெதுவாக கிளறி விட்டுறணும். தக்காளி வதங்கி வர நேரத்தில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கோழியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே கோழியோட நல்லா மிக்ஸ் ஆயிடணும்.
அடுத்து உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்து நல்லா மெதுவாக கிளறி விட்டுருங்க. இப்போது நல்லா லைட்டாக கொதி வருது. இந்த நேரத்தில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளை சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கிரேவியை நீங்கள் கவர் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் மூடியை எடுத்துட்டு மெதுவாக கிளறி விடுங்க. இப்போ நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மறுபடியும் கிரேவியை கவர் பண்ணி கோழி நல்லா வெந்து வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் அளவு தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இந்த சமையலுக்கு கிரேவி லைட்டாக திக்காக இருந்தால் தான் ருசி. அதனால் நீங்கள் மறுபடியும் கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் கொதி வந்த பிறகு மூடியை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கொதிச்சு தேவையான அளவு திக்காயிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ஆயாம் மசாக் லெமாக் சில்லி ஆப்பி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.